ஈரோடிலிருந்து பிரதர் டேனியல் அவர்கள் தேவை செய்து கொடுத்தார். கர்த்தரும் அருள் செய்தியுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமையடைவதாக. இந்த காலவேளையிலும் கூட தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்துகிற தேவை நினைத்து நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கான்பரன்ஸ் காலில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமுள்ளவர்களாய் தேவன் மாற்றி தருவாராக. இரட்டிப்பான நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நேற்று மட்டுமல்ல, இன்றும் என்றும் தேவனாயிருக்கிறார். அவர் சொல்வதெல்லாம் வாக்கியம், நீதிமான் செய்கிறதெல்லாம் வாக்கியம் என்று வேதம் சொல்கிறது. எசேக்கியேலின் புத்தகம் 47 அதிகாரம் 12வது வசனத்தை படிக்கும் பொழுது, நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளில் இலைகள் உதிர்வதுமில்லை, அவைகளின் கனிகள் கெடுவதுமில்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அழுதத்துக்குமானவைகள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு மேன்மையான காரியங்களை செய்கிறார். இந்த பகுதியை நாம் தியானிக்கும் பொழுது, நதியோரமாய் அதன் 2 கரைகளிலும் புசிப்புக்கான சகல விருட்சங்களையும் தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நமக்கு தேவையான ஆவிக்குரிய காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்கள் அனைத்தையுமே தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அவைகளை நாம் எப்படி புசிப்பது, அதன் மூலம் நாம் எப்படி ஆரோக்கியமாக, புத்தியாக, செழுமையாக, ஆசீர்வாதமாக இருப்போம் என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தேவன் நமக்கு அருளிய ஈவுகளின்படியே அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த நதியோரங்களிலே காணப்படுகின்ற அக்கரையிலும் இக்கரையிலும் 2 கரைகளிலுமே சகலவிதமான விருட்சங்கள் வளரும். சகலவிதமான விருட்சங்கள் என்றால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சங்களும், கனிகளை கொடுக்கக்கூடிய விருட்சங்களும், எல்லா விதமான விருட்சங்களின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் கொடுத்திருந்தாலும் நமக்கு எவைகள் தேவை என்பதை அவர் தீர்மானித்திருக்கிறார். விலக்கப்பட்ட கனிகள் நமக்கு ஆகாது. தேவனால் தெரிந்து கொண்டு புசிப்புக்கு ஏதுவான கனிகளை மாத்திரமே நாம் புசிக்க வேண்டும். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும், நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்ற வேண்டும். அப்படி நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்றும் பொழுது ஒவ்வொரு நாளும் மாதந்தோறும் புதுக்கறிகளை கொடுத்து கொண்டே அவர் இருப்பார். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபைகளை கொடுக்கிற தேவன் நாம் ஒவ்வொரு மாதம் நம்மை அவர் திருப்திப்படுத்திக் கொண்டே இருப்பார். அந்த திருப்தியின் தேவன் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். இந்த நதி ஓரங்களிலே வளர்கின்ற செடிகள் எப்பொழுதும் புஷ்டியும் பசுமையுமாய் இருக்கும். ஏனென்றால் அவைகளின் இலைகள் உதிர்ந்து போவதில்லை, அவைகள் திடீரென்று காய்ந்து போவதும் இல்லை. ஏனென்றால் தண்ணீர் அண்டையில் அவைகள் வளர்கிறதாய் காணப்படுகிறது. நாமும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நாம், அனுதினமும் தேவனுடைய கிருபைகளை பெறுகிற நாமும் புஷ்டி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், பசுமை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, மறுமையிலும் நமக்கு ஒரு வாழ்க்கை இருப்பது என்பது நம்ம அனைவருக்கும் தெரிந்தது. இந்த உலகத்திலே ஓடுகிற ஓட்டம் அந்த மறுமைக்காக நாம் ஓடுகின்றோம். அந்த மறுமையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால்
நாம் புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் கனிகள், அந்த வேதம் சொல்கிறது, அந்த கனிகள் கெடுவதில்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியால் நமக்கு தேவன் இந்த நதிகளுக்குரிய தண்ணீரை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கொள்கிறபடியினால் அந்த கனிகள் ஒரு நாளும் காய்ந்து போவதில்லை, அழுகி போவதில்லை. நாம் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவிதத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான இன்னல்கள் வரலாம், பலவிதமான கஷ்டங்கள் வரலாம், பலவிதமான இடர்பாடுகள் வரலாம், துன்பங்கள் நேரிடலாம். ஆனால் அவைகளை சகிக்கக்கூடிய, அவைகளை நிறைவேற்கக்கூடிய கிருபையும் சாக்கியத்தையும் அனுதினமும் தேவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நம்மை அவர் ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான், நீதிமான் செய்வதெல்லாம் வாக்கியம் என்று நாம் அங்கே படிக்கிறோம். ஏனென்றால் நீதிமான் செய்கிற காரியம் வாய்க்க வேண்டும் என்றால் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவனாய் இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த பரிசுத்த வாழ்க்கையானது நீர்க்கால்களின் ஓரமாய் இருப்பது போல செழுமை உள்ளதாய் இருக்க வேண்டும். அது வறண்டதும் விடாய்த்ததுமானதல்ல, எப்பொழுதும் பசுமை உள்ளதாய் காணப்பட வேண்டும். நாம் அனைவருக்கும், உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கின்றது. அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, புறஜாதிகளாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஜனங்களாக இருந்தாலும் சரி, தேசத்திலே நாம் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்று, நாம் தேசத்திலே வல்லவர்களாய் இருக்க வேண்டும் என்று, நம்மை குறித்து அநேகர் சாட்சி சொல்ல வேண்டும், நாம் பரிசுத்தமுள்ளவராய் வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அவைகளை எப்படி நாம் தக்க வைத்துக் கொள்வது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாதமும் புசிப்புக்கேற்ற புது கனிகளை கொடுக்கிற தேவன், அந்த புது விளைச்சல்களை கொடுக்கிற தேவன் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார், நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், நம்மை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 49:22 வசனத்தை படிக்கும் பொழுது, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையுள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். பிரியமானவர்களே, யோசேப்பு ஒரு கனி தருகின்ற செடியாய் காணப்பட்டார். யோசேப்பை போல நாமும் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். யோசேப்பு அந்த எகிப்து தேசத்திலே அவன் அடிமையாக சென்றாலும் அந்த தேசத்தின் பிரதான மந்திரியாக உயரத்தக்கதாய் அவனை தேவன் உயர்த்தினார். பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் என்பதல்ல, தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்து, தேவனுடைய கிருபைக்காக, தேவனுடைய அவர் கொடுக்கின்ற ஒவ்வொரு தாளந்துகளையும் நாம் பெற்றுக்கொண்டு அனுதினமும் அவருடைய சமூகத்துக்கு நேராக அவரை எதிர்நோக்கி இருந்தால் நிச்சயமாக தேவன் யோசேப்பை போல நம்மையும் உயர்த்துவார். நாம் பலரால் பகிக்கப்பட்டாலும், நாம் ஒடுக்கப்பட்டாலும், நிர்மூலமாகிற சூழல்கள் காணப்பட்டாலும், அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மை தப்புவித்து, தேவன் நம்மை விடுவித்து, அவர் யோசேப்பை போல ஒரு கனி கொடுக்கிற ஒரு செடியாக, ஒரு கொடியாக நம்மை அவர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் வில் வீரர்கள் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். யோசேப்புக்கு எதிராக திட்டம் தீட்டினார்கள். யோசேப்பை பலவிதமான சூழல்களில் நெருக்கப்பட வைத்து, ஒடுக்கப்பட வைத்து அவனை அடிமையாக விற்றார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபு வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனாலே அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மணியுமாய் மாற்றப்பட்டான்.
ஏனென்றால் அவன் தேவனை முருக பிடித்தபடியினாலும் தேவன் மேல் உள்ள அன்பை விட்டு மாறாதபடியினாலும் அவன் மேல் பாய்கின்ற பரிசுத்த தண்ணீரானது தேவனுடைய ஸ்தலத்திலிருந்து வந்தபடியினாலே அவைகள் கனி கொடுத்து கொண்டே இருந்தது. அந்த கனிகளினாலே அநேக ஜனங்கள் ஆரோக்கியமடையத்தக்கதாய் புசிக்கப்படத்தக்கதாய் தேவன் யோசேப்பை உயர்த்தினார். இன்றளவும் யோசேப்பை பேசக்கூடிய அளவிற்கு தேவன் யோசேப்பை உயர்த்தினார். நம்மையும் தேவன் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். நமக்கு வருகின்ற ஒரு இன்னல்கள் வரும் பொழுது, ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் பின்மாறி போகாமலும் தேவனை மறுதலிக்காமலும் தேவனோடு இப்போது இருப்பதை காட்டிலும் இன்னும் அதிகமாக நெருங்கி வரும் பொழுது அவர் நம்மையும் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வு வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மை வர வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணிப்பில்லாத வாழ்க்கையில் ஒரு உயர்வு வராது. அர்ப்பணிப்போடு நாம் இருக்கும் பொழுது எல்லா புத்திக்கு மேலான சாக்கியத்தை தேவன் நமக்கு அனுதினமும் அருளுவார். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கனிகளை அவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். புதிய புதிய கிருபைகளை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் இஸ்ரவேலிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம் மத்தியிலே வாசம் பண்ணும் பொழுது நாம் ஒருவரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 22வது அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கும் பொழுது, நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைவதற்கு ஏதுவானவையாய் காணப்பட்டது. தேவன் கொடுக்கின்ற கனிகள் மாத்திரமல்ல, இலைகளும் ஆரோக்கியமடையத்தக்கதாய் காணப்படுகிறது. நகரத்தின் வீதியின் மத்தியில் இருகரையிலும் 12 விதமான கனிகள், அது ஜீவ விருட்சத்தின் கனிகளாய் காணப்பட்டது. ஒவ்வொரு மாதமும் தேவன் நம்மை போஷிக்க வல்லவராயிருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் தேவன் நம்மை போஷிக்க வல்லவராயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை போஷிக்க வல்லவராயிருக்கிறார். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்தை குறித்ததான வியாகுலங்கள், எதிர்காலத்தை குறித்ததான வேதனைகள், பிள்ளைகளை குறித்ததான வேதனைகள், இவைகளை தேவனுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து பரிசுத்த நகரத்திலிருந்து பாய்கிற தண்ணீர், அந்த தண்ணீர் அண்டையிலே நாம் வாழும் பொழுது தேவன் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அவர் நம்மை விசாலமான இடங்களிலே வைத்து நம்மை யோசேப்பை போல ஒரு கனி தருகிற செடியாக, ஒரு கொடியாக நம்மை உயர்த்துகிறது மாத்திரமல்ல, நம்மை கொண்டு நம்முடைய இலைகளினாலும் நம்முடைய கனிகளினாலும் அநேகரை போஷிக்க வல்லவராயிருக்கிறார். அந்த நம்மை கொண்டு அவர் செய்கிற காரியம் பெரிதாய் காணப்படுகிறது. ஏனென்றால் அவர் புதிய காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் புதிய காரியங்களை செய்கிறபடியினாலே நம்முள் வாழ்கிற தேவன் அநேகருக்கு நன்மையான காரியங்களை செய்வார். அநேகருடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொடுப்பார். இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணத்தக்கதாய், தேவனை அறியாத ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னார் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாய் நம்மை எடுத்து அவர் பிரயோஜனப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அதற்காக நம்மை அவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்மிலிருந்து வருகிற கனிகளும் இலைகளும் அநேகருடைய புசிப்புக்கு ஏதுவாய் காணப்படும். வெளிப்படுத்தல் 2:22-14 படிக்கும் பொழுது, ஜீவ விருட்சத்தின் மேல்
அதிகாரம் முழுவதற்கும் வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவன் பாக்கியவான். நாம் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கனிகளை கொடுத்தாலும் அந்த ஜீவ விருட்சமாகிய கனி அதிகாரம் உள்ளதாவதற்கு வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவன் பாக்கியவான். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடக்கும் பொழுதும் அவருடைய கற்பனைகளை மற்றவர்களுக்கு எடுத்து விளம்பி அந்த கனிகள் புசிப்புக்கு ஏதுவான கனிகளை மாத்திரம், ஜீவ விருட்சத்தில் சகல விதமான கனிகள் இருந்தாலும் எந்த கனிகளை நாம் புசிக்க வேண்டும் என்பதை தேர்ந்தெடுத்து அந்த கனிகளை மாத்திரம் நாம் புசித்து அவைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது நாம் பாக்கியவான்களாய் காணப்படுவோம். ஏனென்றால் அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமான தேவனாய் இருக்கிறார். யாக்கோபின் தேவன் அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லாவற்றிலும் அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய எல்லா தீங்குக்கும் எல்லா விதமான அக்கிரமங்களுக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த உன்னதமான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எபேசியர் 4:11 நாம் வாசிக்கும் போது, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவராகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் நாம் ஒவ்வொருவரும் பூரண புருஷர்களாய் மாற வேண்டும். எப்படி என்றால், கிறிஸ்துவை அறிகின்ற அறிவிலும் நிறைவான வளர்ச்சியிலும் அளவுக்கு தக்க நாம் வளர வளர பரிசுத்த ஆவியினாலே தேவன் கொடுக்கின்ற கிருபையை கொண்டு அவனவனுக்கு அருளிய கிருபையின்படி அவனவன் வளரும் பொழுது, பக்தி விருத்திக்கேற்ற காரியங்களை செய்யும் பொழுது அவர் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அவ்விதமாக வளரும் பொழுது அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷர்களாகவும் மேய்ப்பர்களாகவும் போதகர்களாகவும் அவர் நம்மை ஏற்படுத்துவார் என்று தேவன் சொல்கிறார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் அவைகள் ஒழிந்து போவதில்லை. தேவன் மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேறும். அதற்கு ஏற்றவர்களாய் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நம்மை அவருடைய வார்த்தைக்கு நேராய், கனிகளுக்கு நேராய், ஜீவ விருட்சத்தில் காணப்படுகிற மரங்களைப் போல செழித்து வளரத்தக்கதாய் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்மை பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளருகிறபடியாக ஈதமாக நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நமக்கு தலை கிறிஸ்துவாய் காணப்படுகிறது. அவருடைய சத்தியத்தை கைக்கொண்டு அவரையே நாம் பின்பற்றி வந்தால் வேதத்தில் கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தர வல்லவராயிருக்கிறார். நாம் அவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். நாம் அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்கிறோமா, நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்கிறோமா என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வளரும் பொழுது, அவருடைய சத்தியத்தை கைக்கொள்ளும் போது, மூளைக்கல்லாகிய தலைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவை மையமாக நாம் வைத்து வாழும் பொழுது யோசேப்பை போல நாமும் கனி கொடுப்போம். யோசேப்பை போல நாமும் கனி கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை சுற்றிலும் நீர் தடாகமான வாழ்க்கை காணப்படும். எப்போதும் செழுமையான வாழ்க்கை காணப்படும். ஏனென்றால் நாம் நீரண்டையிலே காணப்படுகிற இருபுறமும் உள்ள ஜீவ விருட்சத்தின் கனிகளாய் காணப்படுகிறோம். விதமாக நாம் காணப்படும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நாம் துவண்டு போக வேண்டிய அவசியமில்லை. வாழ்க்கையிலே சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் சத்திய தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அவரே நம்முடைய காரியங்களை வாக்கியப்படுகிறவராயிருக்கிறார். அவரை மாத்திரம் நாம் விசுவாசிப்போம். அவர் காட்டுகிற பாதைகளை செல்வோம். நாம் சுவிசேஷர்களாகவும் நாம் மேய்ப்பர்களாகவும் அப்போஸ்தலர்களாகவும் மாறத்தக்கதாய் நம்மை அர்ப்பணிப்போம்.
அப்பொழுது அவர் நம்மிலிருந்து அநேகர் புசிக்கத்தக்கதான கனிகளை நம்மிலிருந்து அவர் கொடுப்பார். இந்த வார்த்தையினாலே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி செபிப்போம். எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திர தகப்பனே. நீர் கனி தருகிற திராட்சை செடியாக இருந்து யோசேப்புடைய வாழ்க்கை உயர்த்தினது போல எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீர் உயர்த்தும்படிக்கு செபிக்கிறேன் தகப்பனே. இந்த நாளிலும் தகப்பனே, வருத்தத்தோடும் சஞ்சலத்தோடும் பாரத்தோடும் உடைய சமூகத்திலே கர்த்தாவே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஒரு விளக்காக, ஒரு மேய்ப்பனாக, கர்த்தாவே ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு அப்போஸ்தலனாக இருந்து அவர்களை வழிநடத்தி கர்த்தாவே தேவைகளை சந்திக்கவும் உம்மிலே இன்னும் அதிகமாய் நெருங்கி வரத்தக்க ஒரு சாக்கியத்தை இந்த நாட்களில் நீர் தரும்படிக்கு செபிக்கிறேன் தகப்பனே. சகலமும் உடைய நாம மகிமைக்கென்று இதை தாழ்த்தி உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். மேய்ப்பெரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் இடையேறப்பட்ட நாமத்தில் செபிக்கிறேன். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.